ஆன்சர் அண்ணன் சொன்ன ஆன்சரையும் கூட போட்டுட்டு மறைமுகமாக அவர் விடுவிச்சுட்டு தயார்னு சொல்லியிருக்கிறார் அப்படின்னு போட்டிருந்தார். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால் நட்ராஜி தூளப்பா ஜட்ஜி இருக்காரல்ல, பேப்பர் பார்த்துட்டாரு, என்னை கூப்பிட வச்சார். இப்போ அவரோட சேம்பருக்கு போலீஸ் வந்து கூப்பிட்டாங்க சேம்பருக்கு, ஜட்ஜியோட சேம்பருக்கு போனேன். அப்புறம் பேப்பர் எடுத்து இப்படி போட்டார். என்ன நான் உங்களுக்கு சொன்னதுன்னா நான் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் இருக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி பேப்பர் போட்டார். நீதிமன்ற அவமதிப்பாளருக்கு போட வேண்டியிருக்கும். இல்லைங்க சார், நீங்கள் அதை பற்றி பேசக்கூடாதுன்னு எனக்கு பேசவே இல்லை சார். பாருங்க சார், கொஸ்டின் அண்ட் ஆன்சர் இருக்குது. அந்த கொஸ்டின்ல அப்புறம் எங்களுக்கு இடையில ஒரு போலீஸ்காரர் இருந்தாங்களே, நாங்கள் பேசுனது, அவங்க அதே ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்களே. அதே ரிப்போர்ட் தான் பாருங்கள், நான் பேப்பரில் ஹெட்டிங் அப்படி இருக்குங்க, இந்த பல முழு இடைதானுங்க இருக்குன்னு சொன்னேன். சொன்ன உடனே நட்ராஜ் ஜட்ஜு அப்படியே சிரிச்சுக்கிட்டு, தாலூக்கு லெவலில் இவ்வளோ புத்திசாலித்தனமான ஒரு ஜெர்னலிஸ்ட் இருக்கிறத பற்றி என்னை அப்ரிஷியேட் பண்ணுறேன் அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் என்கிட்ட பல விஷயங்களை பேசிட்டு வீரப்பன் விஷயத்தை பற்றி கொஞ்சம் பேசினார். அதையும் பேசிட்டு அனுப்பி உங்கள் மேலே கேஸ் இருந்ததுலேயும் கூட அவர் அப்ஜெக்ஷன் பண்ணியிருந்தார். ஜாமீன் ஜட்ஜே அப்ஜெக்ஷன் பண்ணியிருந்தார். அப்படியாச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, கொஞ்ச நாள் பொன்னாச்சி மாதேவசாமியோட கனெக்ஷனுக்கு வந்து இப்படி எல்லாம் ஆரம்பிச்சு இல்லைங்களா. இது வந்து ஒரே ஒரு டிமாண்டு வீரப்பனோடது, குளத்தூர் மணி வரணும். அதை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. இது இப்படியே நாட்கள் நகர்ந்துட்டு இருந்தது. என்ன இங்கே கோர்ட்டுக்கு கேஸுக்கு வரணும், ஜட்ஜ் என்ன பண்ணுவார், கேஸ் வேறு ஒரு டேட்டுக்கு போடுவார், பெயில் கொடுக்க மாட்டார். பெயிலுக்கு அரசாங்க வக்கீல் அப்ஜெக்ஷன் இல்லை, ஜட்ஜி அப்ஜெக்ஷன் கொடுக்க மாட்டேன். அரசாங்க வக்கீல் எங்களோட அப்ஜெக்ஷன் இல்லைங்க, அவங்கள நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொன்னாலும் கூட அவர் நீங்கள் யார், அரசாங்க வக்கீல் அவரோட வக்கீலான்னு கேட்பார். அந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருந்தது. நெக்ஸ்ட்டு டேட் போடுவாங்கல்ல, உடனே வீரப்பனுக்கு ஒரு தகவல் போகும், இல்லை நெக்ஸ்ட் இந்த டேட் கொடுத்துருக்காங்க, அப்போது அனுப்பிடுவாங்க அப்படின்ட்டு இதே நடந்துகிட்டு இருந்தது. இந்த கேப்பில் என்ன நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு எஸ்டிஎஃப் இன்டெலிஜென்சி டீம் இருக்குல்லாங்களா, இன்டெலிஜென்சி டீம் வந்து வீரப்பன் லொக்கேஷனை கண்டுபிடிச்சிருக்கு. அந்த ஏரியாவில் வீரப்பன் எங்கே இருக்கான்னு சொல்லி கண்டுபிடிச்சி என்ன பண்ணியிருக்காங்க, திடீர்னு ஒரு நாள் இப்போ எங்கள் அட்டாக் பண்ணிட்டாங்க. ஆப்ரேஷன் டீம் போயிட்டாங்க. ஆப்ரேஷன் டீமே போயிருக்கு. ஆப்ரேஷன் டீம் போனப்போ வீரப்பன் கேங்கெல்லாம் ஓடி போயிருக்கு. அப்போது வந்து நாகப்பாவை ஷூட் பண்ணி கொண்டு இருக்காங்க. ஒரே ஒரு குண்டு தான் ஷூட் பண்ணி கொண்டு இருக்காங்க. வீரப்பங்கிட்டேருந்து கேசட் வந்தது ஒரு 3-4 நாள் ஆயிருந்தது. கேசட் வந்தது. என்ன கேசட் வந்ததுன்னா, நாங்கள் அங்கே இருக்கும்போது போலீஸ்காரங்களை வந்துட்டாங்க, நாங்கள் நாகப்பா விட்டுட்டு ஓடி வந்துட்டோம், அவர் நிலைமை என்ன ஆச்சுன்னு தெரியல, போய் பாருங்கன்னு சொல்லி பொன்னாச்சி மாதேஸ்வரி பேசியிருந்தது வீரப்பன். ஒரு ஆடியோ கேஸ் அனுப்பியாச்சு. அப்புறம் நாங்கள் எல்லாம் போய் பார்க்கும்போது நாகப்பாவுடைய டெட் பாடி தான் கிடச்சிது. அந்த இடத்தையெல்லாம் லொக்கேஷன் சொல்லி அனுப்புகிறார். சொல்கிறாரு, ஏற்கனவே பொன்னாச்சி மாதேஸ்வரம் போயிட்டு வந்த இடம் தான், கரெக்டாக போனார். அன்றைக்கி நைட்டு நாங்கள் எடுத்துகிட்டு வரோம், பாடி எடுத்துகிட்டு வரோம். அப்போ வந்து வீரப்பன் ஷூட் பண்ணதா, போலீஸ் ஷூட் பண்ணதா பெரிய கலவரமாச்சு. நாகப்பனுடைய பாடியை கொண்டு வந்து ஆம்புலன்ஸையே தீ வச்சு கொளுத்துட்டாங்க. அந்த ஆம்புலன்ஸையே? ஆமாம், அந்த ஆம்புலன்ஸை கொடுத்துட்டாங்க. பெரிய அளவுக்கு மக்கள் இதாகிட்டாங்க. அவர் அஜிபுரான்ட்டு ஒரு வில்லேஜ் இருக்குது, அஜிபுரத்தில் எஸ்டிஎஃப் ஆஃபீஸ் ஒன்று இருந்தது, அதுக்கெல்லாம் தீ வச்சுட்டாங்க. ஸ்டேஷனுக்கு அட்டாக் பண்ணல, அஜிபுரா கேம்புக்கு இது பண்ணாங்க, எஸ்டிஎஃப்ஆக தான் பண்ணியிருக்காங்கன்னுட்டு பெரிய அளவில் கலவரமாச்சு. லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் எஸ்டிஎஃப் ஆஃபீஸ் அடிச்சாங்க. அப்புறம் போலீஸ் எல்லாம் வந்து எல்லாம் ஆச்சு. பாருங்கள், நாகப்பா ஒரு மினிஸ்டர், அவருக்கு வந்து அரசாங்கம் மரியாதை கொடுத்து அடக்கம் பண்ணணும், அதை பண்ணவே முடியல. மக்கள் போலீஸே விடல, பக்கத்தில் போலீஸ் போகவே முடியாத நிலைமை. இது எப்படி அவங்களுக்கு அரசாங்கத்திலேருந்து ஆனர் பண்ணுறது? மரியாதையே கொடுக்கல. ஆமாம் ஆமாம் ஆமாம், அந்த மாதிரி அடக்கம் பண்ணாங்க, எல்லாம் ஆச்சு. அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து நாங்கள் எல்லாம் போயிருந்தோம். பொன்னாச்சி மாதேஸ்வாமி, நாகப்பாவுடைய மகள், நாங்கள் சில பத்திரிகைக்காரங்க எல்லாம் அந்த பிளேஸுக்கு போயிருந்தோம்.
அந்த சம்பவம் நடந்த இடத்துக்கு போயிருந்தோம். அங்கே பிளேஸு நான் எப்படி சொல்கிறேன்னா, கர்நாடகா எஸ்டிஎஃப் உள்ளே போக கிடையாதுங்க, தமிழ்நாடு தான் போயிருக்கு. ஆனால் கர்நாடகா யாரும் போகலைங்கிறது உறுதியாக தெரியும். போயிருந்தாலும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் தமிழ்நாடு எஸ்டிஎஃப்ல இன்டெலிஜென்ஸ் ஆளுங்க அங்கே கொஞ்சம் நடமாட்டிட்டு இருந்தாங்க அப்படிங்கக்கூடிய தகவல் இருந்தது. முதல்ல இருந்தது. அங்கே நடமாடிட்டு இருக்காங்கன்னுட்டு ஒரு தகவல் இருந்தது. அங்கே நாங்கள் போய் பார்த்தா நாகப்பா கொஞ்சம் பள்ளமாக இருக்குது. அந்த இடம் இங்கே ஹைட் இருக்குது, இந்த பக்கம் கொஞ்சம் ஹைட் இருக்குது. இந்த டவுன் வரும். அந்த டவுன் வரும்போது ஒரு சின்ன பள்ளம் இருக்குது, இந்த அளவுக்கு இருக்கும். அந்த பள்ளத்தில் நாகப்பா உட்கார்ந்த நிலையில் குண்டடிப்பட்டு செத்துருக்காரு. அதை நாங்கள் பாடி எடுக்கும்போது பார்த்துருந்தோம். அந்த பொசிஷன் அப்படி தெரியுது. அப்படி இருந்தோம். அதுக்கப்புறம் நாகப்பாவை மரச்சோறு வச்சுருந்தாங்க இல்லைங்களா, ராமபுரம் மரச்சோறு வச்சுருந்தாங்க. அங்கே போய் நாங்கள் பார்க்கும்போது என்ன ஆச்சு, அவர் இறந்து ஒரு 4-5 நாள் ஆகி இருக்கலாம் நாகப்பா. அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, பாடி டீகாம்போஸ் ஆகும். பாடி டீகாம்போஸ் ஆகும்போது இந்த உடலுக்குள்ள சில புழுக்கள் தானாக வரும், புழுக்கள் உருவாகும். அவரோட பாடியை நான் இப்படி பார்க்கும்போது 2-3 புழுக்கள் வந்து செத்து கிடந்தது. அவர் பாடி மேலே செத்து போயிருந்தது. புழு உருவாகி அதுவும் செத்து போயிருந்தது. அதை பற்றி நானும் அப்புறம் ரவி பெலகர் ஹாய் பெங்களூர் அவரும் நானும் டிஸ்கஸ் பண்ணோம். அவர் என்ன பண்ணார், யாரோ டாக்டர் கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் கிட்ட கேட்டோம். இந்த மாதிரி ஆயிருக்கு, என்ன காரணம் என்னன்னுட்டு. டாக்டர் சொன்னார், இல்லையா அந்த மாதிரி புழுக்கள் எல்லாம் சாகாதுங்க. என்னுடைய ஒப்பீனியன் எப்படின்னு சொன்னால், இன்னும் டீகாம்போஸ் ஆகி ஒன்று புழுக்கள் தின்னிடலாம், இல்லைன்னா காட்டு மிருகங்கள் ஏதாவது வந்து அதை சாப்பிடலாம் பண்ணிடலான்னு சொல்லி அந்த பாடி மேலே ஏதோ கெமிக்கல் ஊற்றி இருக்கலாம் அப்படின்னா. இந்த மூட்டைப்பூச்சி மருந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு செடிகளை மருந்து அடிப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஏதோ ஊற்றி இருக்கலாம், அதில் செத்து போயிருக்குன்னுட்டு. அப்போ ஒரு 3 நாளுக்கு பிறகு நாங்கள் என்ன கெஸ்ட் ஹாய் பெங்களூரில் அதை நான் எழுதியிருக்கிறேன். எப்படின்னா, நாகப்பா இறந்ததுக்கப்புறம் வீரப்பன் எந்த தெரியும், யாரையும் அங்கே காவல் வச்சிருக்கிறான் வீரப்பன். அங்கே வேற யாரும் மிருகங்கள் அது இது வராத மாதிரி தடுக்கிறதுக்கு, அப்புறம் டீகாம்போஸ் ஆகி குடல் முழுவதும் தெரியாமல் போகாமல் இருக்கிறதுக்காக அதுக்கு மேலே ஏதோ கெமிக்கல் ஊற்றியிருக்காங்க, அந்த மாதிரி ஆகி இருக்கலாம்னு சொல்லி நாங்கள் எழுதியிருக்கோம். அதாவது வீரப்பன் நாகப்பா இறந்து போயிட்டாருங்கிறதை உறுதிப்படுத்திக்கிட்டு அந்த தகவலை நான் பொள்ளாச்சி மாதேசாமிக்கு அனுப்பிட்டு அவங்க வர வரைக்கும் அந்த பாடி அங்கே இருக்கணுங்கிறதுல, அந்த பாடி முழுவதுமாக கிடைக்கணும், மிருகங்கள் இழுத்துட்டு போயிடக்கூடாது. அவங்க கொஞ்சம் லேட்டாகிடுச்சின்னு சொன்ன இடம் தெரியாமல் முழுவதும் அழுகி போயிடக்கூடாது அப்படிங்கக்கூடிய எண்ணத்தில் அப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் எழுதியிருக்கோம். எங்கள் ஒப்பீனியன் கூட அதாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் நாங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர்ஸ்கிட்ட அந்த குண்டடி ஒரே ஒரு குண்டு தான் பாஞ்சிருக்கு. எங்கே பாஞ்சிருக்கு? ஒரே குண்டு தான். நம்ம முருகுத்தண்டு இருக்குல்லாங்களா, அந்த 3வது எலும்பில் உள்ள நுழைஞ்சி 7வது எலும்பில் கீழே வந்திருக்கு, கீழே வெளியே போயிருக்கு. நெஞ்சில் முதுகில் வெளியே போகுது. முதுகில் இங்கே இறங்கி கீழே 7வது எலும்பு இருக்குல்லாங்க, முதுகு எலும்பு வெளியே போகுது, அங்கே வெளியே போயிருக்கு. அப்போ கொஞ்சம் ஹைட்டில் இருந்தால் அப்போ ரைட் லெஃப்ட் ஹேண்ட் கிடையாது. நாகப்பா உட்காந்துட்டு இருக்காரு, மேலே நின்றுக்கிட்டு உட்காந்து இருக்கக்கூடிய நாகப்பாவுக்கு மேலே நின்று இப்படி ஷூட் பண்ணியிருக்கான். அப்போ இந்த புல்லட் வந்து இங்கே வந்து அதான் இப்படி மேலே வரும்போது இங்கே வந்து அப்படி கீழே போயிருக்கா அப்படிங்கக்கூடிய ஒரு முடிவுக்கு நாங்கள் வந்திருக்கோம். அதை நாங்கள் எழுதியிருக்கோம். போஸ்ட்மார்ட்டமில் அதே மாதிரி இருக்குது, நாங்கள் அதை கவனிச்சுட்டு எழுதியிருக்கோம். இதாச்சு. நான் பேசும்போது ஒன்று சொன்னேன் உங்களுக்கு, போலீஸ் இப்போ இங்கே ஃபயரிங்காக இருக்குன்னுட்டு. அதை போலீஸு அங்கே ஃபயர் பண்ணியிருக்குன்னு நான் உங்களுக்கு சொன்னேன். ஆனால் போலீஸு ஒரு படை போய் பண்ணின ஃபயரில் அந்த குண்டு நாகப்பாவுக்கு பண்ணல. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் குண்டு எங்கே பாடிக்கு உள்ள நுழைஞ்சிருக்கு, எங்கே வெளியே வந்திருக்கு, அதை நாம் பார்க்கும்போது சும்மா தற்செயலாக ஃபயர் பண்ணி எதிர்பாராமல் பாஞ்ச குண்டு அல்லாது அவரையே குறி வச்சு சுட்ட குண்டு தான். போலீஸு முழுவதும் ஃபயர் பண்ணும்போது தற்செயலாக போய் குண்டு பாஞ்சிட்டான், அந்த மாதிரி வராத. இவர் வந்து கொஞ்சம் பள்ளத்தில் தானே இருக்கார்,
அந்த குண்டு இப்படி மேலே போய் எப்படி கீழே வரும்? நேருக்கு நேராக போல இன்னும் கொஞ்சம் கீழே வரைக்கும் போகும். அப்படி ஆகும். அப்படி இருக்கலாம் அப்படின்னு. பக்கத்தில் ஒன்று ரெண்டு குண்டுகள் வேற பட்டு வேலைப்பட்டிருக்கும். அப்படி இருக்கக்கூடிய பட்டு டைவர்ட் ஆகி கூட இங்கே வந்து அப்புறம் நாங்கள் கொஞ்ச நாள் கழித்து பொன்னாச்சி மாரியசாமி நாகப்பாவுடைய டாக்டர் நாங்கள் எல்லாம் போயிருந்தோம். பத்திரிக்கைக்காரங்கெல்லாம் போனோம். அங்கே போகும்போது கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு 70-80 புல்லட் கிடைச்சது அந்த பகுதியில். எஸ்எல்ஆர் அண்டு AK-47 புல்லட்ஸு ரெண்டுமே நிறைய புல்லட். அதையெல்லாம் நீங்கள் கையில் பிடிச்சி ஃபோட்டோவில் எடுத்து நாங்கள் போட்டிருக்கோம். காளி தோட்டம் தோட்டம் சுட்டதுக்கப்புறம் கீழே விழும் இல்லைங்களா? எம்டி தோட்டம் வந்து ஒரு 70-80க்கு மேலே கிடைச்சது. அங்கே பரவலாக எல்லாம் இருந்தது. அந்த சரௌண்டிங்குள்ளே அந்த நாகப்போட டெட் பாடி கிடைச்சது இல்லைங்களா? அந்த பகுதியில் கிடைச்சது எங்களுக்கு. போலீஸ் அதையெல்லாம் கலெக்ட் பண்ணாங்க, மகஜார் பண்ணியிருக்காங்க. அதை நாங்கள் எல்லாம் சைன் போட்டிருக்கிறோம். அதெல்லாம் ஃபோட்டோ எல்லாம் எடுத்து பேப்பரில் போட்டிருக்கோம். ஸோ அங்கே போலீஸ் போய் அங்கே ஃபயர் பண்ணியிருக்கு. ஒரு தாக்குதல் நடந்திருக்கு. ஃபயர் பண்ணியிருக்குது உண்மை. போலீஸ் ஃபயர் பண்ணலாம், ஏன் அவ்வளோ தோட்டம் கிடைக்குது? வரப்போகுது பரவலாக. அதை பற்றி நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வரணும்னா முடிவாக என்ன நடந்திருக்கு நம்ம ஊகிக்கணும்னு சொன்னோம். போலீஸ் வந்தாச்சு, போலீஸை வீரப்பன் கேங்க பார்த்தாச்சு. நாகப்பனை போலீஸ் கூட ஃபைட் பண்ண முடியாது, இவங்க ஸ்ட்ரென்த் கம்மி இருக்கு. நாகப்பாவை விட்டுட்டு போயிட்டா ஃபெயில்வர் ஆகும், க்ளோஸாக பண்ணிடலான்னு சொல்லி உட்கார்ந்து இருக்கக்கூடிய நாகப்பாவுக்கு வீரப்பன் குரூப்பில் சேர்ந்தா. அப்போ இது சேத்துக்குடி கோவிந்தன், சந்திரகவுடா, சந்திரகவுடா ஃபயர் பண்ண மாட்டான். சேத்துமணி அந்த அளவுக்கு தைரியம் பத்தாது. மோட்லி சேத்துக்குடி கோவிந்தன் வந்து இவள் விட்டுட்டு போயிட்டா போலீஸுக்கெல்லாம் நாம் ரொம்ப இதாகிடுவோம், ஒன்றும் பண்ண முடியாது, போலீஸுக்கு பயம் வராதான்னு நினச்சி நாகப்பா ஷூட் பண்ணிட்டு ஓடி இருக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு கன்க்ளூஷனுக்கு நாம் வரலாம். அந்த மாதிரி ஆயிருக்கு. அந்த புல்லட்ஸு அதெல்லாம் கிடைச்சது. ராஜகவுடா ரொம்ப நாள் ஊர் பக்கமாக வர முடியல. இல்லை, ஒரு விஷயம் என்ன, நாகப்பா வீரப்பன் குழு உட்கார்ந்து இருந்ததுக்கு எதிர் திசையில் ஒரு பக்கத்தில் இருந்தால் அந்த மலை கரெக்டு மேலே இருந்து போலீஸ் வருது. அவங்க துப்பாக்கி சூடு நடத்துனதுக்கு பிறகு இவங்க அங்கே திரும்ப நின்று சொல்றதுக்கான நேரம் இல்லை. என்ன நான் எப்படி ஊகிக்கிறேன் அப்படின்னு சொன்னால், எங்களுக்கு வந்து போலீஸ் சுட்ட புல்லட்ஸ் எல்லாம் கிடைச்சது இல்லைங்களா, அது ஒரே பக்கம் அதிகமாக இல்லை, ஒரே சைடில் இல்லை, பரவலாக இருந்தது. அங்கங்கே அந்தந்த இடத்துல இருந்தது. அப்போது போலீஸ் ஃபோர்ஸ் வந்து வெறும் ஒரே இடத்த ஏம் பண்ணி சொல்லலை. நீங்கள் சொன்ன மாதிரி நாகப்பா இருக்கார், அவர் கூட வீரப்பன் கேங்கெல்லாம் உட்காந்துட்டு இருந்தார். கரெக்டு மேலே போலீஸ் சுட்டதுன்னா அந்த அதிகமான புல்லட்ஸ் வந்து அந்த இடத்த நோக்கி இருக்கணும். அப்படி இல்லை. நாங்கள் என்ன கெஸ் பண்ணுறேன்னு சொன்னால், போலீஸ் வந்தார், கரெக்டு மேலே போலீஸ் வந்தார், கேங்கு பார்த்தாச்சு. ஓடி போகிறதுக்கு முன்னாடி நாகப்பா சுட்டுட்டு அவங்க ஓடி போயிருக்கலாம். போலீஸ் சுடுவதற்கு முன்பாகவே இவங்க ஷூட் பண்ணி ஓடி போயிருக்கலாம். அது சாத்தியம். அப்படி அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, அந்த புல்லட்ஸ் எல்லாம் கிடைச்சது, பேப்பரில் எல்லாம் போட்டோம், டிவியில் வந்தது எல்லாம் ஆனதுக்கப்புறம் சில பேர் வேறு மாதிரி பேச ஆரம்பித்தாங்க. இந்த போலீஸ்காரங்க வேணும்னுட்டா நாகப்பாவை சுட்டுட்டாங்கன்னுட்டு பேச ஆரம்பித்தாங்க. அதை பற்றி நாம் சொல்லணும்னா, தமிழ்நாடு போலீஸ் ஆகட்டும், கர்நாடகா எனி போலீஸ் யாராக இருந்தாலும் நாகப்பாவை உயிரோட மீட்டிட்டு வந்திருந்த அதை விட பெருமை வேறு ஒன்றுமே கிடையாது. பெரிய ஒரு கிரெடிட் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்க ஏன் ஷூட் பண்ணிட்டு வராங்க? கொல்றதுக்கான வாய்ப்பு இல்லை. அந்த நம்ம சூழ்நிலைகளை பார்த்தா கிராஸ் ஃபயரிங் ஆனால் கிடையாது. அது விழுந்திருக்கு ஒரே ஒரு புல்லட்டு. நான் சொன்ன மாதிரி மேலே இருந்து கீழே போயிருக்கு. அடுத்த கட்ட தாக்குதல் வர்றதுக்குள்ளாகவே அவர் உடல் கீழே விழுந்துருச்சு, அதனால மேலே கொண்டு வரல. அவங்க பாடியை உட்கார்ந்த நிலையில தானே கிடைச்சது. நாகப்பாவுடைய பாடியை உட்கார்ந்த நிலையில தான் இங்கே கொஞ்சம் பள்ளம் இருக்கு, அது உட்கார்ந்த நிலையில தான் அவங்களுடைய பாடியை எங்களுக்கு கிடைச்சது. அந்த மாதிரி நாகப்பாவுடைய இன்சிடென்ட் முடிஞ்சதுங்க. அதுக்கு பிறகு அதுக்கான ஒரு விசாரணை கமிஷன் போட்டாங்கல்ல? ஆமாம். அது என்ன விசாரிக்க முடிஞ்சது, என்ன பண்ணாங்க? ஒன்றும் இல்லை, விசாரணை கமிஷனில் ஒன்றுமே தெரியும். யார் சுட்டாங்கன்னு எப்படி தெரியும்? ஒன்றுமே தெரியாதுங்களே. சாட்சிகளோ தரவுகளோ எதுவும் இல்லை, ஒன்றுமே இல்லைங்களே. நீங்கள் சொன்ன அடிப்படையில் தான் அவங்க முடிச்சிருப்பாங்க. இல்லை, அவங்க ஒப்பீனியனே கொடுக்கல, யார் சுட்டாங்கன்னு சொல்லவே முடியாது. எப்படி சொல்ல முடியும்? நம்ம இருக்கிற தரவுகளை வச்சு ஒரு முடிவுக்கு வர்றோம். அவங்க என்ன ஆச்சுன்னு சொன்னால், நாகப்பாவுக்கு ஒரு செக்யூரிட்டி எல்லாம் தரணும்னா அதில் ஃபெயில்வர் இருந்தாருன்னு சொல்லி வர அவ்வளோதான். பழைய
பிரச்சனைகளை மார்க்காக கொடுப்பாங்க, அவ்வளோதான். பிரச்சனைகளை பற்றி இது பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து போலீஸு ஒரு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியிருந்தது, சரியான பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்ட்டு வரும். அப்புறம் அவருக்காக ஒரு பாடி கார்டு இருந்தால் அவர் சரியாக செயல்படலன்னு வரும், அவ்வளோதான். சின்சியராக இல்லை அப்படின்னு. அதை தவிர இதை வந்து வைத்தியநாத கமிஷன் எங்கே நல்ல உண்மை தெரியணும், யார் சுட்டாங்க, அது வர்றது வாய்ப்பே இல்லைங்களே, வாய்ப்பே இல்லை. அந்த வைத்தியநாத கமிஷனுக்கு விசாரணைக்கு என்னையும் கூப்பிட்டுருந்தாங்க. ஆயாமா நானும் கூட அங்கே ஒரு சாட்சியம் சொல்லியிருக்கேன், கொடுத்துருக்கீங்க. அங்கே அவங்க வைத்தியநாத கமிஷனில் எங்கிட்ட அவங்க கேட்டது என்னன்னா, நகப்பாவுடைய மருமகன் எனக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க அந்த இதை பற்றி. அதை மேற்கோளை வச்சுக்கிட்டு என்னை விசாரணை கூப்பிட்டாங்க. ஆனால் நாகப்பா சார்பாக சிவப்பான்ட்டு ஒரு வக்கீல் ஆஜராக இருந்தார். சரிங்க. அவர் தான் என்னை முதல்ல விசாரணை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த இன்டர்வியூவை எல்லாம் விட்டுட்டாங்க. அவரை பற்றி கேட்கல. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எவ்வளோ வருஷமாக நீங்கள் இந்த ஜெர்னலிஸ்ட் வேலை பண்ணிட்டு இருக்கீங்க என்னாட்டெல்லாம் சொன்னாங்க, கேட்டாங்க. நான் இப்படிங்கிறட்டெல்லாம் சொன்னேன், இவ்வளோ வருஷமானுட்டு. அதுக்கப்புறம் அவங்க கேட்டாங்க, நீங்கள் எல்லாம் தகவல் எல்லாம் சேகரித்து எழுதுறீங்கல்ல, அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் எப்படி கலெக்ட் பண்ணுவீங்க, யார்கிட்டன்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், போலீஸ், ரெவென்யூ ஆஃபீஸர்ஸ், ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் அண்ட் காமன் பீப்புள், இந்த மாதிரி இவங்ககிட்ட எல்லாம் நாங்கள் கலெக்ட் பண்ணி கிராஸ் செக் பண்ணி எழுதுவோம் அப்படின்ட்டுலாம் நான் சொன்னேன். அவங்க கேட்டாங்க, இந்த வீரப்பனை பற்றி ரொம்ப அதிகமாக நீங்கள் தான் எழுதியிருக்கீங்களான்னா, எழுதியிருக்கீங்க உண்மையானாங்க, ஆமான்னு சொன்னேன். அப்புறம் அவங்க என்ன கேட்டாங்கன்னா, ராஜ்குமார் வீரப்பன் கிட்னாப் பண்ணப்போ அவரை விடுவிக்கிறதுக்காக அரசாங்கம் எந்த அளவுக்கு முயற்சி செஞ்சதோ அந்த அளவுக்கு நாகப்பா கிட்னாப் ஆனப்போ அரசாங்கம் முயற்சி செய்யலை, உண்மையான்னு கேட்டாங்க. சரியா? உண்மைதானுங்க, அதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு சொன்னேன். அப்போ வந்து லாயர் அப்ஜெக்ஷன் பண்ணாங்க. எனக்கு ஆன்சர் வந்தாச்சு போதும்னாரு. முடிஞ்சிருச்சு. அவர் ஜட்ஜிக்கிட்ட நான் சொன்னேன், வைத்தியநாதன் சார்கிட்ட, சார் அதுக்கு ஏன் முயற்சி பண்ணல, ஒரு காரணம் இருக்குது சார், அதை சொல்லணும் அப்படி. ஜட்ஜ் என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து உண்மையாக அறியறதுக்காக தான் இதை நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். என்ன சொல், உங்கள் கொஸ்டனுக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கல்ல, அது போதுங்கிற உங்களுக்கு போதும் விடுங்க. அவங்க என்ன கமிஷன் முன்னால் என்ன சொல்ல நினைக்கிறாங்களோ அதை சொல்லிட்டோம், அதை சொல்லிட்டோம். உங்கள் கொஸ்டனுக்கு ஆன்சர் போதும்னு சொல்கிறேன், உங்கள் கொஸ்டனுக்கு ஆன்சர் அது போது விடுங்க. ஆனால் அவங்க இந்த கமிஷனுக்கு எங்களுக்கு என்னமோ சொல்ல வர்ற அதை சொல்லிட்டோம் அப்படின்னு ஜட்ஜ் சொல்லிட்டாரு. அப்புறம் நான் சொன்னேன், பாருங்கள் சார், ராஜ்குமார் கிட்னாப் ஆனப்போ அவருடைய மனைவி பார்வத்தம்மா அவர்கிட்ட வீரப்பன் ஒரு கேசட் கொடுத்துருந்தா. அந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னா, அந்த கேசட்டை எடுத்துகிட்டு போய் கர்நாடகா சீஃப் மினிஸ்டர் எஸ்.எம். கிருஷ்ணா கிட்ட கொடுத்துட்டு, எங்கள் வீட்டுக்காரர் வீரப்பான் கடத்திட்டு போயிட்டான், எங்களை மீட்டு கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. அப்படின்னு அவங்க வந்து அரசாங்கத்துக்கிட்ட போய் எங்கள் வீட்டு எஜமானனை கடத்திட்டு போயிருக்காங்க, மீட்டு கொடுங்கன்னு ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துட்டு அவங்க சும்மா இருந்துட்டாங்க. ஆனால் இந்த கேஸ், நாகப்பா கேஸில் அப்படி நடக்கல. நாகப்பா கிட்னாப் ஆனதுக்கப்புறம் வீரப்பன் நாகப்பன் கூட இருக்கக்கூடிய லொக்கேஷனை போலீஸ் கண்டுபிடிச்சி மீட்கிறதுக்காக ஆக்ஷனுக்கு போனாங்க. அந்த நேரத்தில் நாகப்பா ஃபாலோவர்ஸ் அந்த ஃபேமிலி வந்து ராமபுரம் ஸ்டேஷன் முன்னால பெரிய போராட்டம் நடத்தி போலீஸை வாபஸ் வரவழைச்சாங்க. ஒருவேளை அப்படி வாபஸ் வரவழைக்காமல் போயிருந்தால் நாகப்பாவை மீட்கக்கூடிய வாய்ப்பு இருந்ததுன்னு சொன்னேன். அப்போ என்கிட்ட நாகப்பா வக்கீல் சிவப்பா கேட்டார், வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு நான் வந்து சிதம்பரநாதன் கிட்னாப் இஷ்யூ இருக்கு இல்லைங்களா, அங்கே நடந்தது, அது எக்ஸாம்பிளாக சொல்லியிருந்தேன். அப்போ படைகள் உள்ளே நுழைஞ்சு தான் விட்டது, அதாச்சு. ராஜ்குமார் கிட்னாப் ஆனப்போ அரசாங்க தரப்பிலிருந்து தூதுவர்களை வீரப்பன்கிட்ட அனுப்பியிருந்தாங்க. அங்கே அரசாங்கத்துக்கும் வீரப்பனுக்கும் இடையில பேச்சுவார்த்தை நடந்தது தூதுவர்கள் மூலமாக. ஆனால் இங்கே என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால், நாகப்பனுடைய ரொம்ப வேண்டிய ஆள் பன்னாச்சி மாதேவ சுவாமி, இவருக்கும் வீரப்பனுக்கும் இடையில தான் பேச்சுவார்த்தை நடந்தது. அரசாங்கத்துக்கு இல்லை, அரசாங்கத்துக்கு கூட கொண்டு வரவே இல்லை. ஒரே ஒரு டிமாண்ட் தான்,
குளத்தூர் விடணும்னு சொல்லி வீரப்பன் கேட்டால் அவ்வளோதான் இருக்க அவ்வளோ, அதை தவிர வேறு எந்த முயற்சியும் நடக்கல. குளத்தூர் மணி கோர்ட்டு வீழல. அங்கே அரசாங்கம் முயற்சி பண்ணுறதுக்கு வேறு என்ன இருக்குது? அரசாங்கத்துக்கு முயற்சி பண்ணக்கூடிய வாய்ப்பு அங்கே கிடைக்கல. அரசாங்கம் செய்யக்கூடிய வேலை எங்க நாம் அரசாங்கம் தோல்வி ஃபெயில்வராக இருக்கு அப்படின்னு சொல்லவும் முடியாது. என்னுடைய ஒப்பீனியன் படி சொல்லிட்டீங்க. அரசாங்கத்துக்கு அந்த வாய்ப்பே கிடைக்கலன்னு சொல்லி நான் சொல்லியிருக்கிறேன். அது ஒரு சரிதான். அரசாங்கத்துக்கு வேற கோரிக்கை வைக்கலையா? இது கோரிக்கை இல்லாமல் அரசாங்கத்துக்கு ஹெல்ப்லெஸ் ஆயிடுச்சு இல்லைங்களா? நாகப்பா ஃபேமிலியும் அவங்க கட்சிக்காரங்க என்ன சொல்கிறாங்க? போலீஸ் உள்ளே போகக்கூடாது, இன்டெலிஜென்ஸி கூட உள்ளே போகக்கூடாது அப்படின்னப்போ அங்கே நாகப்பாண்டு வீரப்பன் எப்படி இருக்காங்க தெரியக்கூடிய ஒரு வாய்ப்பு இல்லை. அரசாங்க சார்பாக தூதுவர்கள் போகலை. நாகப்பனுடைய ஆள் பொன்னாச்சி மாதவசம் நேராக அவரே போய் பார்க்குறாரு. அவர் போய் வீரப்பனை சந்திக்கிற வரைக்கும் அரசாங்கம் தூதுவராக அவர் அனுப்பின கிடையாது. அவரே போய் பார்க்குறாங்க. தொடர்ந்து காட்டில் இருந்து கேசட்டுகள் வந்துட்டு இருந்தது. அந்த கேசட் வந்தது ரொம்ப டவுட்ஃபுல்லாக இருந்தது. அதையும் கூட கொள்ளைகால் ஜட்ஜு நட்ராஜ் தூளப்பா கேட்டிருந்தார் கோர்ட்டில். கேசட் கிடைச்சது மரத்து கிடத்துல கிடைச்சது, செடி கிடைச்சது கிடையாது, மரத்தில் இருந்து கேசட் உதிர்ந்தாதான்னு சொல்லி அவர் கேட்டிருந்தார். கிண்டலாக கேட்டிருந்தார். புளிய மரத்துலலாம் கட்டி தொங்க விட்டது அந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு கட்டி தொங்க கீழே விழுந்தார், உதிர்ந்தாதான்றதுல கேட்டிருந்தார். இந்த மாதிரி அனுமானப்படக்கூடிய பல நிகழ்வுகாலங்கள் நடந்திருக்கு. அரசாங்கத்துக்கு என்ன வேலை செய்யணுங்கிறதுக்கு வாய்ப்பே கொடுக்கல. அரசாங்கம் வேலை செய்யவும் முடியாது, அந்த அளவுக்கு நிலைமை இருந்தது. பிரச்சனை போயிட்டது. ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக வேலையை செய்ய முடியாது. அதனால் அரசாங்கத்துக்கு அங்கே ராஜ்குமார் கிட்னாப் ஆனப்போ எப்படி ஒரு முயற்சி எடுத்தாங்களோ அந்த மாதிரி முயற்சி எடுக்கக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கல. அதனால் அவங்க முயற்சி எடுக்கலன்னு சொல்லுங்க. இதோட முடிச்சுங்க. அதோட முடிஞ்சது. ஆனால் நாகப்பா எப்படி கொல்லப்பட்டாருங்கிறத பற்றி ஒரு இறுதி முடிவுக்கு வரவே முடியல. இறுதின்னு இந்த மாதிரி நம்ம கெஸ் பண்ணலாம், அவ்வளோதான். உறுதியாக சொல்ல முடியாது. உறுதியாக சொல்ல முடியாது. நான் இப்போ உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா, இந்த மாதிரி என்னுடைய கெஸ்ஸிங்கு படி அப்படி. இன்னொருத்தர் பார்வையில் வேற, இன்னொருத்தர் பார்வையில் வேற மாதிரி இருக்கலாம். ஆனால் உறுதியாக எப்படி தான் சொல்லி விசாரணை கமிஷன் மூலமாகவும் கூட அதை தெரிய வரும். உறுதிப்படுத்த முடியல. உறுதிப்படுத்த முடியல.